பாரதி ஆசிரமத்தின் அலுவலகத்தில் நிர்வாகிகள் பாலாவும் கருணாகரனும் கவலையுடன் அமர்ந்திருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. ஆசிரமத்தின் தலைவர் சாந்தா அம்மா இருந்திருந்தால் ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் சிற்றுண்டி சாப்பிட்டுவிட்டு கலகலவென்று பேசிக்கொண்டு தங்கள் பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று அவர் இங்கு இல்லாததால் ஆசிரமத்தில் அமைதி நிலவுகிறது. ஆசிரமத்து ஊழியர் ஒல்லியான இளம்பெண் சீலா அங்கே வந்தாள். ஐயா, அம்மாவை பார்க்காம டிஃபன் சாப்பிட மாட்டேன்னு பெரியவங்களும் அடம் பிடிக்கிறாங்க, சிறுவர் சிறுமிகளும் அடம் பிடிக்கிறாங்க. டிஃபனை வெளியே யாருக்காவது அனுப்பி விடுவேன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. நீங்கள் வந்து பேசுங்க என்று படபடவென கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். பாலாவும் கருணாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சற்று நேரத்தில் ஆசிரமத்து வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நடுத்தர வயதுடைய பெண்மணியை பார்த்ததும் பாலாவும் கருணாவும் வாசலுக்கு ஓடோடி வந்தனர். உள்ளே இருந்து சிறுவர் சிறுமியர் அம்மா வந்துட்டாங்க என்று ஆரவாரத்துடன் ஓடி வந்தனர். கம்பீர குரலில் அந்த பெண்மணி, சரி, எல்லோரும் பிரேயர் காலுக்கு வாங்க என்றார். பிரார்த்தனை கூடம் ஆசிரமவாசிகளால் நிரம்பி வழிந்தது. சிறுவர் சிறுமியர், பெண்கள், வயதான ஆண்கள், பெண்கள் அனைவரும் அம்மாவின் முகத்தை அன்புடன் நோக்கினர். அருகில் பாலா, கருணா, சீலா நிற்க அந்த பெண்மணி பேசத் துணைந்தார். எதையும் தாங்கும் சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று பலமுறை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எதற்காகவும் பலவீனம் அடையாமல் உங்கள் கடமையை செய்ய வேண்டும். இப்பொழுது சிற்றுண்டி சாப்பிட்டு வேலையை பாருங்கள் என்றார். பாலா, போதும் மேடம், வாங்க என்றார். இருங்க, ஏன் மறைக்கணும்? நான் உங்கள் சாந்தா அம்மா இல்லை. நான் அவங்களோட ஒன்றா பிறந்த 2வது பெண் குழந்தை, அதாவது ட்வின் சிஸ்டர். என் பேர் பிருந்தா, டாக்டர் பிருந்தா. அக்காவை நினைத்து கொண்டு நீங்கள் ஆகாரம் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு தான் நான் வந்தேன். மன வலிமையோடு இருங்க. அக்கா நேற்று முன்தினம் சாந்தா அம்மா இரத்த தான முகாம் ஏற்பாடு பார்வையிடும் போது மயக்கம் ஆனாங்க. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு அவங்க வேலையை பாருங்க. குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள், பெரியவர்களுக்கு வணக்கம் என்று கூறிவிட்டு மேடையில் இருந்து இறங்கினார். சிறுவர் சிறுமியர் அன்புடன் அவரை சூழ்ந்து கொண்டனர்.